ஹாய் டு ஆல், வெல்கம் டு பகவதி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக பரபரப்பாக பேசப்படுற டெல்லியில் நடந்துட்டு இருக்க நீட் தொடர்பான போராட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரி மாதிரி மாசா ஜீப்லேயும் பைக்லேயும் குதிரையிலையும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பெரிய பெரிய தலைப்பாகையோட கையில் ஆயுதங்களோட ஒரு குரூப் பஞ்சாப் ஸ்டேட்லேருந்து என்ட்ரி ஆகுறாங்க. யார் இவங்க அப்படிங்கிறதையும் இவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிகாங் சீக் அப்படிங்கிறவங்க சீக்கிய மக்களோட ஒரு ஹையர் ஜென்ரேஷன் குரூப். 17th செஞ்சுரியோட லாஸ்ட்டில் குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறோட தலைமையில் இந்த குரூப் உருவாக்கப்படுது. ஹிஸ்ட்ரியில் முகலாயர்களை எதிர்த்தும் ஆப்கானியர்களை எதிர்த்தும் மக்களோட பாதுகாப்புக்காக ரொம்ப ஃபோர்ஸாக கொரில்லா டைப்பில் அட்டாக் பண்ணக்கூடியவங்களாகவும் இவங்க இருந்திருக்காங்க. இந்த குரு கோவிந்த் சிங் யாருன்னா, சீக்கிய மதத்தில் மொத்தம் 10 குரு இருந்திருக்காங்க. இவர் தான் 10வது குரு, அதாவது கடைசி குரு இவர் தான். குதிரையேற்றம், பல வகை துப்பாக்கிகளை கையாளுறது, ஆயுதங்களை கையாளுறது, இதில் எல்லாமே இவர் சிறப்பு பெற்றவராக இருந்திருக்காரு. இந்த நிகாக் சிங் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அந்த நிகாக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சான்ஸ்கிரிட்டில் பயம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க உலக ஆசை மேலே பற்று இல்லாதவங்களாகவும் தியாகத்துக்காக எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் ட்ரெயின் அப் பண்ணப்படுறாங்க. கஜினி முகமது இந்தியா மேலே 17 முறை படையெடுத்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிற ஒரு ஆப்கானிய மன்னர் 1748 1767 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 முறை இந்தியா மேலே படையெடுத்திருக்காரு. ஸோ இவங்களோட முக்கிய காரணம் முதல்ல என்னவாக இருந்திருக்குன்னா, இந்தியாவோட வளங்களை சுரண்டி அவங்க நாட்டை வளப்படுத்தணும். அந்த மாதிரியே இவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவோட எல்லைகளை பிடிக்கலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுறாரு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த சீக்கிய கூட்டமைப்பு மேலே இவர் ஒரு பெரிய பகையை சம்பாதிச்சிடுறாரு. இதனால் இந்த அகமது ஷா அப்தாலி மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீக்கியர்கள் எல்லாத்தையும் கொன்று குவிங்க, சீக்கியர்கள் இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை 1762 போடுறாரு. இந்த சீக்கியர்களோட படை ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அடித்ததுனால, முன்னாடி மூவ் ஆகி போயிட்டே இருந்ததுனால அகமது ஷா அப்தாலி தன்னோட படைகளை பின்வாங்கிட்டார். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இவங்களோட புனிதத்தனமான பொற்கோயிலையும் சீக்கியர்கள் மிகச்சிறப்பாக பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க. 19th செஞ்சுரியில் மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிற ஒரு சீக்கிய மன்னர் இருந்திருக்காரு. இவருக்கு கீழே கால்சா அப்படிங்கிற ஒரு படை அமைஞ்சிருக்கு. அந்த படையில் ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னா, இந்த நிகாக் சிங்கோட குரூப் தான். ஸோ சீக்கிய பேரரசை விரிவுபடுத்துறதுக்காக அவங்க உதவியிருக்காங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் தாக்கத்தினால இவங்களோட எண்ணிக்கையும் இவங்களோட செல்வாக்கும் வெகுவாக குறைஞ்சிருச்சு. நிகாக் சீக் எப்பவுமே 2 குரூப்பாக பிரிஞ்சு செயல்படுவாங்க. ஒரு குரூப் ஜூனியராகவும் இன்னொரு குரூப் சீனியராகவும் செயல்படுவாங்க. பொதுவாகவே சீக்கியர்களுக்கும் நிகாக் சீக்குக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சீக்கியர்கள் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கலரில் வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. இன்னொன்று சின்னதாக ஒரு தலைப்பாகையை அணிஞ்சுக்குவாங்க. ஆனால் நிகாக் சிங் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளூ கலர் ட்ரெஸ் மட்டும்தான் வேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களோட தலைப்பாகையை கிட்டத்தட்ட 4-5 அடுக்கு ரொம்ப பெருசாக வச்சுக்குவாங்க. 4 முதல் 5 அடுக்கு கொண்டாதான் வச்சுக்குவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன வெப்பனை அந்த தலைப்பாகைக்குள்ளே தங்களோட பாதுகாப்புக்காக சொருகி வச்சுப்பாங்க. சீக்கியர்கள் பெரும்பாலும் காவி நிற கொடியை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிகாக் சீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ளூ கலர் கொடியை யூஸ் பண்ணுறாங்க. நிகாக் சீக்ஸ் டெல்லியில் என்ட்ரையரை பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் பெரிய பெரிய கத்தியாக வச்சுருப்பாங்க. இது பர்மிட் ஆனதா அப்படின்னா, எஸ், அவங்க அவங்களோட மத நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்குற விதமாக கவர்மெண்ட் அவங்க கையில் கத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த மாதிரியான இடங்கள்லையோ, ஏர்போர்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் போன சென்சிட்டிவான இடங்களிலையோ இது அலௌடு கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்குறப்போ, சீக்கியர்களோட உரிமைகளையும் கொள்கைகளையும் காப்பாற்றுறதுக்காக அந்த காலத்தில் அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு இராணுவ அமைப்பு இந்த நிகாக் சிங் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லலாம். இது போன்ற டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.